தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உயிரிழப்பு 300-ஐ கடந்துள்ளது. என்ன நிலவரம் என பார்க்கலாம். தாய்லாந்து, மலேசியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளன. தெற்கு தாய்லாந்தில் இறப்பு எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் மொத்தமாக தென்கிழக்கு ஆசியா முழுவதும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 321ஆக அதிகரித்துள்ளது. பேரிடரில் சிக்கி தவிக்கும் குடிமக்களை மீட்பது, மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்புகளை மீட்டெடுப்பது, நீர்வடிய தொடங்கியதும் மீட்பு முயற்சிகளை ஒருங்கிணைப்பதில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கனமழையால் தாய்லாந்தின் 9 மாகாணங்களிலும் மலேசியாவின் 8 மாநிலங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். மலேசியாவில் சென்யார் புயல் நள்ளிரவில் கரையை கடந்து பின்னர் வலுவிழந்தது. நவம்பர் 27 நிலவரப்படி 34,000க்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அதேபோல இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவிலும் இதேபோன்ற சூழ்நிலை தொடர்வதால் அங்கு 12 நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடைய மீட்பு குழுக்கள் போராடி வருகின்றன. இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவு மோசமாக பாதிக்கப்பட்டதில் 174 பேர் உயிரிழந்துள்ளனர். தேடுதல் மற்றும் மீட்பு பணியாளர்களால் இன்னும் அந்த பகுதியை அடைய முடியாத சூழலும் நிலவி வருகிறது. தீவின் சில பகுதிகளில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியான தெற்கு நகரமான ஹாட்யாய் நகரில் வெள்ளிக்கிழமை மழை இறுதியாக நின்றுவிட்ட போதிலும் கணுக்கால் அளவு வெள்ளம் இருப்பதால் குடியிருப்பாளர்கள் இன்னும் தவித்து வருகின்றனர்.